செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம இப்போ வந்து எல்லோரும் ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிட போகிறோம். அதுக்காக தான் நம்ம எல்லாம் இப்போ வந்து ஒரு சரியான ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம். காய்ஸ் அங்கே பாருங்கள், மரத்துலேருந்து எத்தனை மயிர் ஓடுதுன்னு. எல்லாம் பறந்து பறந்து ஓடுது காய்ஸ். இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா பறக்குது. இங்கே பாருங்கள், வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க நடந்து போகலாம். இது மட்டும் வியூ இடத்துலலாம் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு பிரெயின்லாம் ஃப்ரீயாக இருக்கும். காத்தெல்லாம் செமையா அடிக்குது. அது இங்கெல்லாம் உழவு ஓட்ட போறாங்க, நெல் போட போறாங்க நாளைக்கு. பாருங்க காய்ஸ், பதக்குழி மட்டும் என் காலையில இறங்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேங்காய் உரிக்கிறதுக்காக போட்டு வச்சிருக்காங்க காய்ஸ். நீங்க பாத்தீங்களா இந்த வியூல எப்படி இருக்குன்னு? சரியான வியூ பாயிண்ட். அங்க பாத்தீங்கன்னா பக்கத்துலயே கருப்பு சாமி கோயில், முனிவர் கோயில். பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், சரியான வியூவு. இங்க ஒரு குதிரைலாம் வச்சு செஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம வந்து அங்கதான் உட்கார போறோம். இப்ப இங்க தான் நாங்க உட்காரலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸா ஓபன் பண்ண போறோம். சந்தோஷம் ஓபன் பண்றோம். எங்க வீட்டுல வந்து சுண்டல் குழம்பு, நான் வந்து இது முறுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இவர் வீட்டுல சிக்கனுங்க, சிக்கனு சப்பாத்தி. இவர் வீட்டில் சாப்பாடு சுண்டல் குழம்பு. இவர் வீட்லேயும் சிக்கனு சப்பாத்தி. இவர் வீட்டில் என்னதுன்னு பார்ப்போம். சுண்டல் குழம்பு சாப்பாடு. இது ஒயிட் ரைஸுங்க. வாங்க இப்போ ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். என்றைக்குமே சாப்பாடு சாப்பிடும் போது செப்பல் போட்டு சாப்பிடக்கூடாது. அதனால தான் எல்லோரும் செப்பல்லாம் கீழே அவுத்து விட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குற சாப்பாடுக்கு நன்றி சொல்லிக்கலாம். குழம்பு கொடுக்கலாம். என் தம்பினால 2 பேர் சேர்த்து ஒரே டப்பாவில் குண்டான குழம்பு ஊற்றி கொண்டு வந்துட்டோம். அதையும் சிந்தி சிந்தி ஊற்றுறான். கரெக்டாக ஊற்ற கூட தெரியல. யாராச்சும் வாங்கி ஊற்றி விடுங்கடாடி. எல்லா சாப்பாடும் இங்கே இருக்குது. இது வந்து என்னோட இது சுண்டல் குழம்பு, இது வெள்ளை சுண்டல் குழம்பு, இது அவங்க அம்மா செஞ்சு கொடுத்தது. இது நம்ம அஜய் நண்பரோட அம்மா சிக்கன் குழம்பும் சப்பாத்தியும் செஞ்சு கொடுத்தாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். காய்ஸ், நானும் இவங்க கூட தான் வந்தேன். என்னையும் உட்கார வச்சு சோறு போட்டாங்க. பரவாயில்ல, சோறு நல்லா தான் இருக்குது. கேமராமேனே உட்கார வச்சு சாப்பிட சொல்லிட்டு காய்ஸ், இது கூட சேர்த்து ஒரு முறுக்கு கழிச்சு சாப்பிடுவோம். அருமையாக இருக்கும் காய்ஸ். இந்தாங்கடா முறுக்கு எடுத்துக்கோங்க. இது மட்டும் பகுந்து தாங்க சாப்பிடணும். இந்த நல்ல மனசுக்கு ஒரு லைக் போடுங்க காய்ஸ். வாங்க என்னோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். காய்ஸ் அருமையாக இருக்குது காய்ஸ். நான் மட்டும் சும்மா இருப்பேனா? வாங்க நானும் சாப்பிட்றேன். எப்படா இருக்க? சும்மா சூப்பராக இருக்கு. இவங்க அம்மா கைமணி என்றைக்குமே மாறாது காய்ஸ். பிரதோஷ் அன்னைக்கு தக்காளி சாப்பாடுலாம் செஞ்சு போடுவாங்க. அப்போயே சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி இருக்கும்? வாங்க எங்கள் வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அருமையாக இருக்குது காய்ஸ். இந்த டீமில் இவர் தான் காய்ஸ் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு நாக்கறிதுன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி வீடியோ வேணா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.